ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், கலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் தான் பூத்துருக்கு. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட்டன் ரோஸ், குட்டி குட்டி பட்டன் ரோஸ், பிங்க் கலர், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவர். கொத்து கொத்தாக பூத்துருக்கு. வாங்க பார்க்கலாம். டொட்டடாயின் பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. அது என்னோடய ஃபேவரட் பிங்க் ரோஸ். அன்றைக்கி பாருங்கள், அதே மாதிரி இந்த பிரம்ம கமலமும் 2 பூ வந்துட்டு இருக்காங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் இல்லை, வீடியோ பிடிச்சி இருட்டில் பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் அது போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ஃப்ளவரோட வீடியோஸை நான் உங்களுக்காக தரேன். அண்ட் இந்த சைடு அப்படியே வந்தோன்னா பன்னீர் ரோஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க. இந்த பிங்க் பன்னீர் ரோஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை பூச்சிகள் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே செம்ம முட்டுக்களாக இருக்குது. இங்கே ஒரு பிங்க்கு, நிறைய பிங்காகவே வச்சுருக்காருங்களா. அண்ட் அதே மாதிரி நேற்று வாழை மரம்லாம், இது செவ்வாழை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தோம். சரி, இன்றைக்கி எப்போனா மண்ணு கொட்டிக்கலாம், இப்போ இங்கே வச்சிடலான்னு எடுத்து இங்கே வச்சாச்சு. இது நார்மல். இது ஐ திங்க் அது என்ன சொல்லுவாங்க, அது கரெக்டாக தெரியல எனக்கு. போமோகிரானட் ஒரு லெவலுக்கு பெருசாக வளர்ந்துட்டாங்க. எப்போ பறிக்கிறதுன்னு தான் தெரியல. ஸோ இவங்களுமே இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. முன்ன பூச்சி ரொம்ப இலைகளெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சு இல்லைங்களா. இப்போ ஓரளவுக்கு நல்லா இலைகளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரீஃப்ரெஷ் ஆகி வந்துட்டுருக்கு சூப்பராக. அண்ட் நித்திய மல்லியும் அவ்வளோதான், நல்லா கொடி வந்துகிட்டே இருக்குது. இதை டைட் பண்ணி எங்கன்னா மேலே ஏற்றி விடணும். இவங்க சரி. அண்ட் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய 7 அடுக்கு மல்லி 2 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ ஃப்ரூட்ஸோ எதனா நம்ம தோட்டத்தில் வளர்ந்தா அதை ஒரு தனி ஸ்பெஷல். அவங்கள ரொம்ப கேர் எடுத்து நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இல்லைன்னா. இங்கே ஒரு உழைஞ்சிட்டு ஒரு ரோஸ் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கார்டனிங் வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பட் இன்னமும் நம்ம ப்ராப்பராக கார்டன் செட் பண்ணல. செட் பண்ண உடனே கண்டிப்பாக உங்களுக்காக ரெகுலர் கார்டனிங் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இங்கே ரெட் லேடி பப்பாயா, இதுவும் வாங்கிட்டு ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ லேண்டில் வச்சாச்சு. Bye friends, bye bye.